வெள்ளக்கார இந்தியா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு மக்களை குறைவா இடம் போட்டு இவங்களை ஈஸியா ஏமாத்திரலாம் அப்படின்னு நினைச்சப்போ இரண்டு தமிழர்களை மட்டும் பார்த்த வெள்ளக்கார பயத்திலே இருந்திருக்கா. தொடுவர் மக்களில தேர்ச்சி பெற்ற ஆசிரியரா இருந்த அந்த மனுஷன் பல தமிழர்களுக்கு தற்காப்பு கலை கத்து கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அதை பார்க்கும் போதெல்லாம் அந்த வெள்ளக்காரனுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம். வெள்ளக்காரன் தன் துப்பாக்கியால புலிய சுட்டு வேட்டையாடக்கூடியவன். ஆனா அந்த மனிதர் ஊருக்குள்ள புகுந்த புலிய கையாலேயே குத்தி கொள்றது, இரும்பு நாணயத்தை வரலால வளைக்கிறது அப்படின்னு இதை பார்த்த வெள்ளக்காரன் கதி கலங்கி போயிட்டான். அவருடைய தம்பியும் மன்னனுக்கு சரிசமமா வலது கையில இருந்து வளரிய வீசினார்னா பல கிலோமீட்டர் தூரம் நிக்கிற ஆளை கூட ஈஸியா தாக்கிட்டு அந்த வளரிய ஆயுதம் அவரோட இடது கையில வந்து சேர்ந்துரும். கடைசி வரையும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் நேருக்கு நேர் எதிர்க்க தைரியம் இல்லாத வெள்ளக்காரன் அவங்க மேல பொய்யான குற்றச்சாட்டை சாட்டி தூக்கில போட்டிருக்கான். அந்த ரெண்டு பேரும் யார் தெரியுமா? 17ஆம் நூற்றாண்டுல பெரிய மருதும் சின்ன மருதும் வராருங்கிற பெயரை கேட்டாலே வெள்ளக்காரன் மிரண்டு போற அளவுக்கு தமிழர்கள் எப்படி இருக்கணும்னு வாழ்ந்து காட்டிய மருது சகோதரர்கள்.